வணக்கம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் சுழற்காற்று 35ஆம் அத்தியாயம். இலங்கை சிங்காதனம். உங்களுக்காக வாசிப்பது ஸ்ரீ. பிக்ஷு கையில் பிடித்த தீபத்தின் வெளிச்சத்தில் சுற்றுமுற்றும் ஒரு கணம் பார்த்தார். இளவரசரும் அவருடைய தோழர்களும் நிற்பதை கண்டுகொண்டார் போலும். மறுகணம் விளக்கும் வெளிச்சமும் மறைந்தன. சிறிது நேரத்துக்கெல்லாம் பிக்ஷு தடாகத்தின் படிக்கட்டுகளின் வழியாக நடந்து வருவது தெரிந்தது. இளவரசர் நிற்கும் இடத்துக்கு வந்தார். நிலா வெளிச்சத்தில் அவருடைய திருமுகத்தை ஏறிட்டு பார்த்தார். தேவப்பிரியா, வருக வருக. தங்களை எதிர்நோக்கி வைதுல்ய பிக்ஷு சங்கம் காத்திருக்கிறது. மகா தீரோ குருவும் விஜயம் செய்திருக்கிறார். குறிப்பிட்ட நேரம் தவறாது தாங்கள் வந்து சேர்ந்தது பற்றி என் உள்ளம் உவகை கொண்டு நன்றி செலுத்துகிறது என்றார். அடிகளே, இந்த சிறுவனிடம் பல குறைகள் குடிகொண்டிருப்பதை அறிந்துள்ளேன். எனினும் வாக்கு தவறுவதில்லை என்ற ஒரு நல் விரதத்தை அனுசரித்து வருகிறேன். அந்த விரதத்தில் என்றும் தவறியதில்லை என்றார் பொன்னியின் செல்வர். இன்று சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் வரையில் தாங்கள் வந்து சேரவில்லை என்று அறிந்தேன். அதனால் சிறிது கவலை ஏற்பட்டது. முன்னதாக வந்திருந்தால் ஒருவேளை வாக்கை நிறைவேற்ற முடியாமற் போயிருக்கலாம். அதனாலேயே சமயத்திற்கு வந்து சேர்ந்தேன். ஆம், வானில் ஜோதிமயமாக ஒளிரும் கதிரவனை மறைத்து விடுவதற்கு பல மேகத்திரள்கள் சுற்றி வருகின்றன. நாங்களும் அறிந்துள்ளோம். ஆனால் அந்த மேகத்திரள்கள் எல்லாம் புத்த பகவானுடைய கருணை என்னும் பெரும் காற்றினால் சின்னாபின்னமாகி கலைந்துவிடும். போகட்டும். இதோ நிற்பவர்கள் யார்? தாங்கள் நன்கு அறிந்தவர்கள்தானா? தங்களின் பூரண நம்பிக்கைக்கு உரியவர்களா? கொடுத்த வாக்கை தவறாது நிறைவேற்றக்கூடியவர்களா என்று பிக்ஷு கேட்டார். அடிகளே, என்னுடைய கரங்கள் இரண்டையும் எப்படி நான் நம்புகிறேனோ அப்படியே இந்த நண்பர்களையும் நம்புகிறேன். எனினும் தங்களுக்கு விருப்பமில்லை என்றால் இவர்களை இங்கேயே விட்டுவிட்டு தங்களுடன் தனித்து வர சித்தமாயிருக்கிறேன் என்றார் இளவரசர். இல்லை இல்லை, அவ்வளவு பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள நான் சித்தமாயில்லை. தங்களை நான் அழைத்துப் போகும் இடம் மிக பத்திரமானதுதான். ஆயினும் நீண்ட வழியில் போக வேண்டும். எந்த மூலையில் எந்த தூணுக்கு பின்னால் என்ன அபாயம் மறைந்திருக்கும் என்று யார் சொல்ல முடியும்? இவர்கள் இருவரும் அவசியம் வரட்டும் என்றார் பிக்ஷு. இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வந்தியத்தேவனுடைய உள்ளம் கொந்தளித்தது. முன்பின் அறியாத தன்னிடம் இளவரசர் இவ்வளவு பரிபூரண நம்பிக்கை காட்டி மிக அந்தரங்கமான காரியத்துக்கு அழைத்து வந்ததை நினைத்து பூரிப்பு உண்டாயிற்று. இன்றிரவு ஏதோ முக்கியமான நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது. அது என்னவாயிருக்கும் என்ற நினைவு பரபரப்பை அளித்தது. பிக்ஷு முன்னால், ஆனாலும் இந்த இலங்கைக்கு இணையாகாது. இப்படிப்பட்ட ரத்தினத்தீவின் சிம்மாசனம் வலிய வந்ததை உதைத்து தள்ளிவிட்டீர்களே, இது என்ன பேதமை? தங்களை அழைத்து மணிமகுடத்தை வழங்க வந்த பிக்ஷுக்களின் மதியை என்னவென்று சொல்ல? அடுத்தாற்போல் நானும் தூணோடு தூணாக நின்று கொண்டிருந்தேனே, எனக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று இப்படியெல்லாம் பொறுமிக் கொண்டிருந்தான். இளவரசர் அவனை சமாதானப்படுத்த முயன்றார். துஷ்டகமனுவின் மகன் சாலி அசோகமாலா என்னும் பெண்ணின் காதலுக்காக இந்த இலங்கை ராஜ்யத்தை துறந்தான் என்று சொன்னேனே, அது உமது காதில் ஏறவில்லையா என்றார். எல்லாம் ஏறிற்று. அப்படி தாங்கள் எந்த பெண்ணை காதலிக்கிறீர்கள்? அவ்விதம் தாங்கள் சிம்மாசனம் ஏறுவதற்கு குறுக்கே நிற்கும் பெண் யார் என்று வந்தியத்தேவன் கேட்டான். ஒரு பெண் அல்ல, 2 பெண்கள். சத்தியம் தர்மம் என்னும் 2 பெண்களை நான் காதலிக்கிறேன். அவர்களுக்காகவே இலங்கை மணிமகுடத்தை வேண்டாம் என்றேன். இளவரசே, தங்களை பார்த்தால் இளம் பிராயத்தினராக காணப்படுகிறது. பேச்சோ வயதான கிழவரைப் போல் பேசுகிறீர்கள். நம்மில் யார் வயதானவர், யாருடைய பிராயம் முடியப் போகிறது என்பது யாருக்கு தெரியும்? இப்படி இவர்கள் பேசிய போது வீதியின் ஓரமாக ஒரு பழைய மாளிகையின் சமீபம் போய்க் கொண்டிருந்தார்கள். வீதிக்கு எதிர்ப்புறத்தில் யாரோ கையை தட்டும் சப்தம் கேட்டது. சப்தம் கேட்ட இடத்தில் ஓர் உருவம் நின்று கொண்டிருந்தது. இப்படி வாருங்கள் என்று கூறி இளவரசர் அந்த உருவத்தை நோக்கி வீதியை கடந்து போனார். மற்றவர்களும் தொடர்ந்து போனார்கள். அவர்கள் பாதி வீதியை கடந்து கொண்டிருந்த போது பின்னால் பெரிய தடபுடல் சப்தம் கேட்டது. திரும்பி பார்த்தார்கள். அவர்கள் எந்த வீட்டின் ஓரமாக போய்க் கொண்டிருந்தார்களோ அதன் மேல் மாடத்தின் முகப்பு இடிந்து விழுந்து கொண்டிருந்தது. அவர்கள் அங்கே வீதியை கடக்க திரும்பியிராவிட்டால் அவர்கள் தலைமேலே விழுந்து கொண்டிருக்கும். ஒரு கண நேர வித்தியாசத்தில் 3 உயிர்கள் பிழைத்தன.
அதுவும் எப்பேற்பட்ட உயிர்கள்! நம்மில் யாருக்கும் பிராயம் முடியப் போகிறது என்று யாருக்கு தெரியும் என்று பொன்னியின் செல்வர் கூறியது எவ்வளவு உண்மையான வார்த்தை! இப்படி எண்ணி வந்தியத்தேவன் நடுவீதியில் நின்று பார்த்துக் கொண்டிருக்க இருவரும் அப்பால் சென்றார்கள். வந்தியத்தேவன் அவர்களை மறுபடி அணுகிய போது அங்கே நின்ற உருவம் நிலா வெளிச்சத்தில் நன்கு தெரிந்தது. கண்முன்னே காண்பதை நம்புவதா இல்லையா என்ற சந்தேகம் அச்சமயம் அவனுக்கு உண்டாயிற்று. இது என்ன பைத்தியக்காரத்தனம்! இது எப்படி சாத்தியமாகும்? தஞ்சையில் பழுவேட்டரையர் அரண்மனையில் பார்த்த நந்தினி இங்கே இந்த அனுராதபுரத்து வீதிக்கு எப்படி வந்திருக்க முடியும்? நள்ளிரவில் இங்கே வந்து எதற்காக நிற்க வேண்டும்? மறுகணம் அந்த உருவம் மாயமாய் மறைந்தது. மற்ற இருவர் மட்டும் நின்றார்கள். இத்துடன் 35ஆம் அத்தியாயம் இலங்கை சிங்காதனம் நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.